நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் வந்துட்டுனே சொல்லலாம். கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆயிட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொன்னோட சினிமா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோட் திரைப்படம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை விட ரொம்ப ரொம்ப அதிகமா நல்லா இருக்குன்னே சொல்றாங்க. இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே இது கிட்டத்தட்ட விஜய் சாரனுடைய ஃபேர்வெல். விஜய் சாரை கொண்டாடுற திரைப்படம் தான் கோட் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சாரனுடைய ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. படத்துல நிறைய சர்ப்ரைஸான எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள், த்ரிஷா அவர்கள், கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவங்களும் சென்று பார்த்திருக்காங்க. லியோ படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதை கம்பேர் பண்ணும் பொழுது கோட் திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு குறைவுன்னு தான் சொல்லணும். கோட் திரைப்படம் மிகப்பெரிய கொண்டாடுற திரைப்படமா மாறி இருக்குன்னே நம்ம சொல்லலாம். படத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரசிக்கிற மாதிரி இருக்கு. வெங்கட் பிரபு அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து இந்த படத்துக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க. நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணிருக்காங்க. அது ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எலமெண்டாவும் இருந்திருக்கு. இந்த கோட் திரைப்படத்துல ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணதுக்கான மேஜர் ரீசன், இந்த படத்துல ஒரு தளபதி இல்ல 2 தளபதி நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அப்பா விஜய் கதாபாத்திரம், மகன் விஜய் கதாபாத்திரம், இந்த 2 கதாபாத்திரமுமே ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம். நீங்க கோட் திரைப்படம் பார்த்துட்டீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோட் திரைப்படத்துல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. கோட் திரைப்படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. எங்க பார்வையில இது தளபதி அவர்களுடைய ஃபேர்வெல் டைம். எப்படி தோனி அவர்களின் ஃபேர்வெல் பீரியட்ல ரசிகர்கள் தோனியை சூழ்ந்தாங்களோ, அது மாதிரி தளபதி அவர்களுடைய ஃபேர்வெல் பீரியட்ல ரசிகர்களும் கோட் திரைப்படத்தை நோக்கி போறாங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.